வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் செடியில் பாருங்கள், அப்படியே பூவும் பிஞ்சுமா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கத்திரிக்காய்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. எந்தெந்த செடியில் பெரிய கத்திரிக்காய் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஒரு கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்கும் போதே ஆசையாக இருந்தது. கத்திரிக்காயும் நிறையா இருந்ததா, சரி நம்ம வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஷ் செய்யலான்னு தான் இருக்கேன். நான் பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு செடியிலையும் எப்படி கத்திரிக்காய் இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. 2-3 வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று வந்து டார்க்காக இருக்கும் அந்த கத்திரிப்பூ கலரு, இன்னொன்று வந்து லைட் கலரு, ஒரு சிலது வந்து இந்த வரியாக இருக்கும் கத்திரிக்காய். நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படியும் 1 கிலோவுக்கு மேலே நமக்கு வந்து கத்திரிக்காய் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி பெருசாக இருக்கிற காயெல்லாம் தான் பறிச்சிட்டேன். சில காயெல்லாம் அப்படியே நல்லா முத்துனதாக ஆகிடுச்சு. அதை அப்படியே நம்ம வந்து விரைக்காக விட்டுட்டோம் நம்ம. இந்த பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா முத்தி இருக்குது. இதுவுமே பெருசாகிடுச்சு, அதனால் நான் விட்டுட்டேன், பெரிக்கல நான் அதெல்லாமே. இந்த பெரிச்ச கத்திரிக்காயை பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்குன்னு. இந்த பாருங்கள், ஒரு கூடையில் தான் பெரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் இருக்குது. அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்யலான்னு தான் இருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானவுடனே நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் இன்றைக்கி. நல்லெண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோவுக்கு நான் எடுத்துருப்பேன் காய் இன்றைக்கி. அந்த அளவுக்கு தான் நான் இதான் சொல்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து இருந்ததுன்னா அதுவுமே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து நான் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். நீல வாக்கில் தான் பாருங்கள். இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. போட்டு அப்படியே அந்த எண்ணெயில் வதக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வதங்கணும். வதங்கி வந்து அதனுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக மாறும் பாருங்கள். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 4 தக்காளி பழத்தை வந்து நம்ம அடித்து வச்சுக்குவோம். இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளி வந்து ஊற வச்சுருங்க. கொஞ்சம் திக்காக எதிர் புளி ஊற்றுனீங்கன்னா ருசியாக இருக்கும் எப்பயுமே கத்திரிக்காய்க்கு. இதோ பாருங்கள், திக்காக நான் வந்து எடுத்து நான் கரைச்சி வச்சுட்டேன். 4 தக்காளி பழத்தையுமே போட்டு அடித்து வச்சுட்டேன். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் கலர் வந்து மாறி இருக்கா, அந்த ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம இப்போ எடுத்து வச்சுருவோம் தனியாக. இதே வானல்லையோ இல்லை இதே பாத்திரத்துலேயே நம்ம திரும்ப தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பூண்டு வந்து ஒரு கைப்பிடி நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை நான் வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நான் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். அது மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு பிடி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயத்தை கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த வெங்காயமும் இந்த பூண்டும் வந்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். ஃபஸ்ட்டும் வந்து நம்ம ஏன் வந்து திரும்ப அந்த கத்திரிக்காயை போடலைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். சும்மா ஒரு வாசனைக்காக நான் ஒரு பச்சை மிளகாவும் நீல வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தொக்கு செய்வோம் இல்லையா, அதே பேட்டர்னில் தான் இதை செய்கிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதியும் சேர்த்துக்குங்க. இந்த புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து குலுக்கி ஊற்றிக்கிங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்குங்க. இந்த புளி தண்ணி இந்த உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த தூள் இல்லைனா 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி போட்டு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதை கூட அரைச்சி வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும், தலைன்னு கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே நம்ம கொட்டி கிளற வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிளறி கொடுங்க. அந்த உப்பு புளி காரம் எல்லாம் கத்திரிக்காய் ஏறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. எண்ணெய் அப்படியே நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சீக்கிரமாக அந்த தண்ணியில் வந்து வெந்துடும் நமக்கு. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை பாருங்கள், கமன்னு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. சுட சுட நம்மளுடைய கத்திரிக்காய் தொக்கு ரெடி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.